மனுஷனே தின்னு. உங்களை விட்டு அவங்களே தின்னு. ராஜநாதனால சேர்ல போட்டு உட்கார வச்சுருக்கீங்க. ஆமாங்க, இந்த சேரில் இருக்கு பார்த்தீங்க. இந்த சேலை ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல, டிஃப்ரெண்டாக எல்லாத்துலேயும் செக் பண்ணிட்டோம். ஆனால் வந்து என்ன இதுன்னே தெரியல, எதுக்கு இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. வாங்க பாம்பு பாதுகாப்பம் போவோம். பாம்பு பண்ணுவோம். ஆமாம், ஃபஸ்ட்டு இது என்ன பாம்பு? நாகப்பாம்பு. விஷம் உள்ளதாம். எந்த பாம்புக்குமே விஷயம் இருக்காது. ஆமாம், இதுக்கு விஷம் இருக்கு பாரு. கண்ணாடி ஓப்பன் பண்ணும்போது மேலே வந்து காமிச்சிருப்போம். அது என்ன தெரியும். அடுத்து இது என்ன பாம்புடா? பூனை பாம்பு. பூனை பாம்பா? பூனை படுத்து கிடக்குறேன். சாப்பிட்டு நிம்மதியாக படுத்துருக்கேன்ப்பா, எனக்கு தான் வாங்கி. அடுத்து 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 பாம்பு போட்டு வச்சு அப்புறம் கட்டி வெளியே பாம்பு இருந்து கிடக்குங்க. பாம்பே காணுமா? ஓ, இது செங்கல்குள்ள கிடக்குறேன் பாரு, கேப்பில் கிடக்குறேன். அடுத்து அடுத்து பாம்பு பார்க்கலாம். நம்ம ஓரமாக அந்த ஜன்னல் ஓரம் பக்கம் இருக்குது. இங்கே இருக்கு கிடக்குது. கண்ணாடி அது பார்க்குறேன். கண்ணாடி என்னால் கண்ணாடி காட்டு பாம்பு. இந்த காட்டு பாம்பு பச்சை பாம்பு. பச்சை பாம்பு உறிஞ்சி சமைச்சா வெண்ணெய் போட்டால் கூட டேஸ்ட்டாக இருக்குமாங்க. அது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மாட்டாது பச்சை பாம்பு உறிஞ்சி போட்டால். அடுத்த பாம்பு பார்க்கலாம். தேவி பாம்பா? தேவி நம்ம உனக்கு பேசா இருக்காது. தேவி ஸ்ரீதேவி. அப்புறம் அது ஒரு பாட்டு கூட இருக்குங்க. கொம்பரி இங்கே காணும் இங்கே கிடைக்காங்களே இருக்கு போடுறாஜு. பாம்பு பாம்பு அல்டிமேட்டாக இருக்குது. என்ன அல்டிமேட் பாம்பு? இன்னும் பாம்பு பண்ண தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால தண்ணி பாம்பாமா. தண்ணி பாம்பு தண்ணியில் தான் இருக்கும். தண்ணி பாம்பு தண்ணிக்குள்ளே இருக்கணும். வரக்கூடாது. அது என்ன பாம்பு தெரியுது? அந்த மலைப்பாம்பு தான் எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த தெரியுதா? மலைப்பாம்பா? மலைப்பாம்பு. அப்புறம் இன்னொரு பாம்பு வேணி பார்த்துருக்கா? இங்கே தானே பார்த்தோம். என்ன பாம்புங்க? உணவுப் பொருட்கள் உள்ளே போடாது. வேறு நூல் இருக்குது. ஆமாம், அது கட்டு தான். மாசுபடுத்தக்கூடாது. இந்த லொக்கேஷனே நல்லா இருக்குல்ல, ஒரு உலகத்துக்குள்ள அது செம்மையாக டெக்கரேஷன் பாரு. இந்த ஊர்ந்து வருது பார்த்துட்டா. நல்ல பாம்பு. இப்படி ஒரு ஆள் போனோம்னா கொடுக்கணும். எவ்வளோ பாம்புன்னு படம் எடுக்கிறது எங்களுக்கு தானே. இப்போ நம்ம தான் படம் எடுக்கிறோம். அது எடுக்கிற படத்துக்கு வேற லெவல் யூஸ். 1 2 3 4 5 6 7 பாம்புங்க மொத்தம். ஒரு செம்மையாக ஒரு மரத்தில் லாஸ்ட்டில் மலைப்பாம்பு எப்படி படம் தெரியுதா உங்களுக்கு? கீழே ஒரு பாம்பு. ஆனால் இதில் ஒரு பாம்பு படம் எடுத்த மணிக்கே நிற்கணும். முதல்ல அடுத்து பாரு, உன்னைய பார்க்க போகிறோம்டா வாடா. எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அது வந்து பொம்மை மாதிரியே இருந்துச்சுங்க. ஆனால் கேட்டால் உனக்குள்ள ஒருத்தவங்கிட்ட கேட்டால் அது முதல்ல தான் ஒரிஜினல் தான். அது இப்படியே தான் இருக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது ஒன்றும் பண்ணாதுன்ட்டாங்க. எல்லோரும் லைக் போட்டுருங்க. லைக் போடாமல் பார்க்குறீங்க. லைக் போட்டால் தான் நம்ம வீடியோலாம் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும். அவங்க பாம்புங்களும் பாவம். அதுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கோம். இருக்குது தண்ணிக்குள்ளே கிடக்கு. தண்ணி பின்னாடி கிடக்கு நினைக்கிறேன். நான் பார்த்தேன். காட்டு பூனை பாம்பா? அது என்ன யூனிவர்சிட்டிக்கு பேர் வைக்கிறாங்களா? ஒருவேளை 3 மணிக்கு மலைப்பாம்பு ஆளை முழுங்குற நினைத்து இந்த பாம்பு இருக்கிறாஜி. நீ போனாலும் முழுங்கிற, நான் போனாலும் முழுங்குறா. மனுஷனே தெரியல. முழுங்கிரும், அப்படியே முழுசா முழுங்கும். எங்க இருக்கு பாம்பு?
அதுக்கு எதுக்கு கரெக்டாக மஞ்சள் சாறு ஓ மஞ்சள் கலர் இருக்கிறாங்க மஞ்சள் இது என்னடா உள்ள ஓலைக்குள்ள சுருண்டு படுத்து கிடக்கு இப்பெல்லாம் செட்டு இருக்காங்க பாரு இதில் தான் படுக்க மாட்டிருக்கேன். ஆமாம் அதுக்கு இருக்க இடத்துல செட்டு பண்ணால் தானே இருக்கும். இங்கே ஒரு இது பாரு தென்னை மட்டத்தில் கொழுப்பு எங்கே இருக்குது இதுகளுக்குலாம் கண்ணாடி கண்ணாடி வரையும் தெரியாது. நீ நன்னிக்குள்ளேயே தான் இருப்பேன். பச்சைப்பம் அடுத்து பச்சைப்பம் இப்போதான் பச்சைப்பம் போடணும். அடுத்து ரொட்டேஷன் ஓ இஞ்சி கிடக்குறியா சொல்லியிருக்கேன் இதில் ஆனால் இது வந்து கண்ணை தான் பிடுங்கும். மலைப்பாம்பு இதாங்க மலைப்பாம்பு பெரிய எல்லாத்துக்கும் எப்படி நிற்குது பாருங்க. எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸ்டில்லுக்கு எடுக்குது. ஒரு கோழி பாரு அதுக்கு எற ஆமாம் எற அது ஆமாம் வேற அது தெரியாம வச்சிருக்காங்க. ராஜா பகுத் அடுத்து நெக்ஸ்ட் ஆமா மாடி இருக்குதுல பாம்பு ராஜாவே தோத்துருவாரு அந்த அளவுக்கு. நல்லா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் அதை வெளியே தந்து விட்டா அதெல்லாம் எத்தனை உயிர் போகுமோ தெரியும். அதுங்களுக்குலாம் தெரியாது. பறிச்சு வந்துச்சுன்னா யாருனாலும் காட்டில் போய் விடலாம்ல. தானடா காட்டில் கூட அவங்களுக்கு அந்த சாப்பாடுலாம் கிடைக்காதுடா. இதில் நேரத்துக்கு வச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.